சுயமாக கோடீஸ்வரர் ஆவது எப்படி என்பதற்கான 10 படிகள். கோடீஸ்வரர் ஆவது என்பது பலரின் கனவு. ஆனால் அது வெறும் கனவாக மட்டும் நின்றுவிடக்கூடாது. சரியான திட்டமிடல், கடின உழைப்பு, விடாமுயற்சி இருந்தால் சுயமாக கோடீஸ்வரர் ஆவது சாத்தியமே. பெயர் தயவு இல்லாமல் சுயமாக முன்னேறி கோடீஸ்வரர் ஆவதற்கு சில முக்கிய படிகள் உள்ளன. அந்த படிகளை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம். 1. தெளிவான இலக்கை நிர்ணயித்தல். முதலில் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள் என்பதை தெளிவாக வரையறுக்க வேண்டும். கோடீஸ்வரர் என்றால் எவ்வளோ பணம், எந்த வயதில் ஆக வேண்டும்? உங்கள் இலக்கை தெளிவாகவும் அளவிடக்கூடியதாகவும் அடையக்கூடியதாகவும் காலக்கெடுவுக்கு உட்பட்டதாகவும் நிர்ணயித்து கொள்ளுங்கள். 2. சேமிக்க தொடங்குங்கள். வருமானம் எவ்வளோ குறைவாக இருந்தாலும் சேமிக்க தொடங்குவது முக்கியம். வருமானத்தில் ஒரு பகுதி, குறைந்தது 10 முதல் 20% சேமிக்க பழகுங்கள். சிறிய சேமிப்பு தான் நாளடைவில் பெரிய செல்வமாக மாறும். 3. பட்ஜெட் போட்டு செலவு செய்தல். உங்கள் வருமானம் மற்றும் செலவுகளை கண்காணிக்க பட்ஜெட் போடுவது அவசியம். செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகரிக்க பட்ஜெட் உதவும். எங்கே பணம் போகிறது என்று தெரிந்தால்தான் அதை கட்டுப்படுத்த முடியும். 4. கடன்களை குறைத்தல். கடன் சுமை செல்வம் சேர்வதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும். உள்ள கடன்களை படிப்படியாக அடைக்க முயற்சி செய்யுங்கள். அதிக வட்டி உள்ள கடன்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள். தேவையில்லாத கடன்களை தவிர்க்கவும். 5. முதலீடு செய்ய தொடங்குங்கள். சேமிப்பு மட்டும் போதாது, அதை சரியான வகையில் முதலீடு செய்ய வேண்டும். பங்கு சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ரியல் எஸ்டேட் போன்ற பல்வேறு முதலீடு வாய்ப்புகள் உள்ளன. உங்களுக்கு பொருத்தமான முதலீட்டு வழியை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய தொடங்குங்கள். 6. பல வருமான வழிகளை உருவாக்குதல். ஒரே வருமானத்தை மட்டும் நம்பி இருக்காமல் பல வருமான வழிகளை உருவாக்குவது நல்லது. முதலீடுகள், பகுதி நேர வேலை, சொந்த தொழில் என வருமானத்தை அதிகரிக்க பல வழிகள் சிந்தியுங்கள். தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். செல்வம், பொருளாதாரம், முதலீடு பற்றி தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்கள். புத்தகம் படியுங்கள், கருத்தரங்கங்களில் கலந்து கொள்ளுங்கள், நிபுணர்களிடம் ஆலோசனை கேளுங்கள். அறிவுத்திறன் உங்களை மேலும் முன்னேற்றும். 8. ரிஸ்க் எடுக்க தயாராக இருங்கள். பெரிய ரிஸ்க் எடுக்காமல் பெரிய லாபம் பெற முடியாது. ஆனால் ரிஸ்க் எடுக்கும் முன் நன்கு ஆராய்ந்து புத்திசாலித்தனமாக ரிஸ்க் எடுக்க வேண்டும். அளவுக்கு அதிகமான ரிஸ்க் ஆபத்தானது. 9. விடாமுயற்சியுடன் இருங்கள். கோடீஸ்வரர் ஆவது என்பது ஒரே நாளில் நடக்கும் விஷயம் அல்ல. நீண்டகால முயற்சியும் பொறுமையும் விடாமுயற்சியும் தேவை. இடைவிடாமல் உங்கள் இலக்கை நோக்கி உழைத்து கொண்டே இருங்கள். 10. நேர்மையான மனநிலை. வெற்றி பெற நேர்மையான மனநிலை மிகவும் முக்கியம். தன்னம்பிக்கையுடன் உற்சாகத்துடன் செயல்படுங்கள். தோல்விகள் வந்தாலும் மனம் தளராமல் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். சுயமாக கோடீஸ்வரர் ஆவது கடினமாக இருக்கலாம், ஆனால் அது சாத்தியமற்றது அல்ல. மேலே கூறப்பட்ட 10 படிகளை பின்பற்றி கடினமாக உழைத்தால் நிச்சயம் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகலாம். முயற்சி செய்யுங்கள், வெற்றி உங்களுக்கு.